ஜீவா போட்டோவெல்லாம் போட்டு அடுத்து ஜீவா தாங்கிறாங்க. அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. இது மாதிரி நிறைய பேரை நம்ம வந்து இப்போ ஆர்யா விஷால் இவங்க எல்லாமே ஒரு கூட்டம். இப்போ இவர் யார் இப்போ வெங்கட் பிரபு, அப்புறம் இந்த இவர் இன்னும் நிறையா இப்போ வச்சிங்களா, அது ஒரு செட்டு ஆர்யா. ஆனால் ஆர்யா வந்து குடிக்கவே மாட்டார். ஓகே, ரொம்ப மிஸ்டர் க்ளீன்னா ஆர்யா. அவருக்கு வந்து உடம்ப கவனமாக வச்சுக்கணும், ஜிம்முக்கு போகணும். இப்போ இந்த பாடி மெயின்டெனன்ஸில் அவர் ரொம்ப கவனமாக இருப்பார். இந்த மாதிரி விஷயங்களுக்கு போக மாட்டார். ஆனால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கூட்டத்தோடு இருக்காரா, அப்போ வந்து இவர் கட்டாயமாக குடிப்பார். இவங்களாம் முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு கருத்தை சோசியல் மீடியாவில் போட்டு நல்லவங்களையெல்லாம் தப்பாக சொல்ல வேண்டியது. அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டம். இதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, முன்னாடிலாம் இந்த புக்கில் 3 வரியில் யாரோ ஒருத்தரை பற்றி தவறாக எழுதுகிற மாதிரி, இந்த 3 எழுத்து நடிகரும் இதில் மாட்டியுள்ளார் அப்படின்னு சும்மா போகிற போக்கில் நீங்கள் எந்த 3 எழுத்து நடிகர் வேணாலும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது தவறான விஷயமா மாறுது இல்லை சார்? ஆமாம், அது அந்த எத்திக்ஸ் எல்லாம் இன்றைக்கி யார்ட்டையுமே இல்லைங்க. இன்றைக்கி சோசியல் மீடியாவில் கருத்து சொல்கிறவங்க, கமெண்ட் போடுறவங்க, செய்திகளை வந்து உருவாக்கி போடுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு எத்திக்ஸே இல்லாமல் என்னெல்லாம் தோணுதோ உள்ளபடியே வந்து ஹெராயினையும் கொக்கைனையும் எடுத்துக்கிட்டவங்க இவங்க தான் போல இருக்குது.